Holiness unto the Lord. Faith, virtue, knowledge, temperance, patience, godliness, kindness, brotherly, divine love. Alpha Omega Ministries. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் ஒரு சிறிய காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. விசேஷமாக லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் முதல் 10வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் இருக்கிறதான சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த காரியங்கள் தேவனுக்கென்று பலி செலுத்துகிறதான அசைவாட்டும் பலியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அசைவாட்டும் பலி அதை எப்படி செலுத்த வேண்டும் என்கிறதான முறைமைகளை கர்த்தர் நமக்கு இந்த லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து சில வசனங்களை நான் உங்களுடைய ஞாபகத்திற்காக, உங்களுடைய நினைப்பூட்டுதலுக்காக நான் வாசிக்க இருக்கிறேன். இதில் முதலாவது 10வது 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11. நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாமையை அறுக்கும் பொழுது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டையை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டையை ஓய்வு நாளுக்கு மறுநாள் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். இன்றைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறதான ஒரு கட்டளையாக இதை சொல்லப்பட்டிருக்கிறது. எதை கட்டளையாக சொல்லுகிறார் என்றால், நீங்கள் போய் சேர்ந்த தேசத்தில், அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் கானான் என்று சொல்லப்படுகிறதான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்களித்தார். அதன்படி அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அந்த இடத்துல தேவன் அவர்களை பழுக செய்தார், பெருக செய்தார். அவருடைய வார்த்தையின்படி அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தில் கிடைக்கப்பெற்றதான முதற் பலனை நீங்கள் எனக்கு கொண்டு வந்து செலுத்த கடவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் கட்டளையாக கொடுக்கிறார், வாக்கல்ல, அது கட்டளை. என்ன கட்டளை? நீங்கள் முதற் பலனை, உங்கள் விளைவின் முதற் பலனை நீங்கள் எனக்கு கொண்டு வந்து செலுத்த வேண்டும் அப்படி என்று கர்த்தர் அங்கே கேட்கிறார். இதே அதிகாரத்தை, இதே காரியங்களை உபாகம புஸ்தகத்திலும் நம்மால் வாசிக்கக்கூடும். உபாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் முதல் 3 வசனங்களில் நாம் இந்த காரியங்களை நாம் வாசிக்கக்கூடும். நம்ம எடுத்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரை உள்ள வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டி கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தலத்துக்கு போய் அந்த நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. இப்போ இந்த வசனங்களெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை செயல்படுத்த விரும்புகிறார். முதற் பலனை எனக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்று. முதல் பலன்னா என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் தியானித்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற காரியங்களுக்குள்ளே செல்ல போகிறோம். முதற் பலன் அங்கே அவர்களுடைய அறுப்பின் முதற் பலனாக இருக்கலாம், அல்லது அவர்கள் விவசாயம் செய்திருக்கலாம், அவர்கள் கேட்டல்ஸ் வச்சுருப்பாங்க. சிலர்லாம் வந்து மந்தையை வைத்திருந்தார்கள். அந்த நாட்களில் இஸ்ரவேலர்களுக்கு வேறு பெரிதான வேலை ஒன்றும் இல்லை. ஒன்று விவசாயம் பண்ணணும்,
அதனுடைய பலனை அறுவடை செய்யணும். அப்படி இல்லைன்னா ஆடு மாடுகளை வளர்க்கிறது, அதில் வருகிறதான முதல் தலையீற்றிலே முதன்மையானதை நீங்கள் பலி செலுத்த வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அப்போது இந்த கட்டளையை அவங்க கொடுக்கறதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கர்த்தர் அதில் வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த முதற் பலன் அப்படின்றது கர்த்தருக்குரியது. எதெல்லாம் முதற் பலனோ அதெல்லாம் தேவனுக்குரியது. அந்த முதற் பலனை கர்த்தர் அவருக்கென்று எதிர்பார்க்கிறார். அப்போது முதற் பலன் யார்? இப்போ ஒரு கேள்வி எழும்பும், முதற் பலன் யார்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:20 எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் முதற் பலனானார். அந்த உயிர்த்தெழுதலில் ஆண்டவர் முதற் பலனாய் இருக்கிறார். அப்போ இயேசு பானபலியாக அல்லது ஜீவபலியாக சிலுவையில் வார்க்கப்பட்ட பின்பு, தேவன் அவரை மகிமைப்படுத்தின பின்பு, அவர் நம்ம எல்லாருக்கும் முன்பாக முதற் பலனை அவர் அடைந்தார். அவர் ஏன் முதற் பலனை அடையணும்? இயேசுவுக்கு ஏன் இந்த ஸ்தானம் கிடைக்கணும்? ஏன் அவர் அந்த ஸ்தானத்தை அடைய வேண்டும்? அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, அடுத்த வசனம், அடுத்த காரியங்கள் என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க இருக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்களும் இதை பொறுமையோடு கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன் ஆகுவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சித்தம் கொண்டு நாம் முதற் பலன் ஆவதற்கு சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பிக்கிறார். வசனம் என்றால் வார்த்தை, வார்த்தை என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சத்திய வசனத்தினாலே நம்மை ஆண்டவர் அவருக்குள்ளாக முதற் பலனாக ஜெனிப்பிக்கிறார். அப்போது இயேசு முதற் பலன். இப்போது அவர் முதற் பலன் ஆனதின் நிமித்தமாக இன்றைக்கு நாம் எல்லாரும் கர்த்தருடைய காரியத்தில் முதற் பலன்களாய் நாம் இருக்கிறோம். நம்மை முதற் பலனாக தேவன் தெரிந்து கொண்டார். இந்த முதற் பலன்ற காரியத்தில் இன்னொரு வசனத்தை உங்களுக்காக கிளாரிஃபிகேஷனுக்காக நான் சொல்ல இருக்கிறேன். எபிரேயரில் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து சில வசனங்கள். எபிரேயர் 12:20வது வசனத்திலிருந்து, ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள். தேவன் அந்த இடத்துல இருக்கிறாரு, இந்த மலையை தொட்டால் நீங்கள் சாவீர்கள், பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் அந்த மலையை தொட முடியாது, தேவனுடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் தான் வேணும். அதை காரியத்தை வாசிக்கும் பொழுது 21ஆம் வசனம் சொல்கிறது, மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பலனானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் முதற் பலன்களாக முத்தரித்திருக்கிறார். அதை 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். முதற் பலனில் ஆண்டவர் நம்மை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார், எப்படி நம்மை அழைத்திருக்கிறார், எப்படி நம்ம முதற் பலனாக மாற்றுறாரு அப்படின்றத குறித்து நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக வெளிப்படுத்த விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தல் 14:4 நான் வாசிக்க இருக்கிறேன் உங்களுக்காக.
வெளிப்படுத்தல் 14:4 இதுவும் அதை சொல்லுது பாருங்கள். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ள அவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களும் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கி இந்த இடத்துல நம்மளை குறித்து தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவருடைய கரத்தில் இயேசு முதற் பலனானார். இன்றைக்கு அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்வதற்கு தேவன் நம்மை அவருக்கு என்று முதற் பலன்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ ஏன் முதற் பலன் தேவனுக்கு? இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி, யார் முதற் பலன் பார்த்துட்டோம். இன்றைக்கி ஃபஸ்ட் இயேசு, அதுக்கப்புறமா நாம் முதற் பலன்களாக இருக்கிறோம். அவர் வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார். அவருடைய தெளிக்கப்படும் இரத்தத்தினாலே நம்மை முதற் பலனாய் மாற்றியிருக்கிறார். அடுத்தபடியாக அவருடைய சர்வ சங்கமாகிய சபையில் பேரெழுதப்பட்டிருக்கிறதான இடத்துல முதற் பலன்களாக நம்மை குறித்து வைத்திருக்கிறார். இப்போது முதல் பலன்னா என்ன அப்படின்னாக்கா, ஆண்டவர் முதற் பலனை எதை சொல்கிறாருனாக்கா, நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் ஆங்கில பதிப்புகளில் பெஸ்ட் ஆஃப் த ஃபஸ்ட் அல்லது பெஸ்ட் ஆஃப் த ஃபஸ்ட்னாக்கா தலையீற்றுகளில் சிறந்தது அல்லது தலையீற்றுகளில் கொழுமையானது, அது முதற் பலனிலையும் விசேஷமானது. அப்போது அதை தான் ஆண்டவர் பிரிக்க சொல்கிறார், முதற் பலனிலும் விசேஷமானது. இப்போ நீங்கள் இது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமாக இருக்கட்டும், யாத்திராகமம் 23:19 இருக்கட்டும், யாத்திராகமம் 34:2 இருக்கட்டும், 26 இருக்கட்டும், எல்லா வசனத்துலேயும் ஆண்டவர் ஃபஸ்ட் கிளாஸாக கேட்குறாரு, பெஸ்ட்டு ஒன்றை கேட்குறாரு. பெஸ்ட் ஒன் நல்லா புரிஞ்சுக்கணும். பெஸ்ட்டு ஒன்றை கர்த்தர் கேட்குறாரு. இப்போது அவர் நம்மை முதற் பலனாய் மாற்றிருக்கிறார். அப்போது வி ஆர் த பெஸ்ட் ஒன். நாம் முதன்மையானவர்களாய், விளைவில் முதற் பலன்களாய் இன்றைக்கி நாம் அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் நாம் இன்றைக்கி முதற் பலன்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் சத்தியம். இன்றைக்கி நீங்களும் நானும் முதற் பலனை அடைவதற்கு இன்றைக்கி ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். என்னன்னா, இருக்கிறதுல சிறந்ததில் பெஸ்ட்டானது, அதாவது முதற் பலனிலும் ஃபஸ்ட்டில் பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்குறார். நிறைய பேருக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டில் பெஸ்ட்டை கொடுக்கணுன்னு அவர் கேட்குறாரு. ஏன் கேட்குறாரு? அவருக்கு கேட்குறாரா? அதை கொடுத்தா தான் நம்ம ஆசீர்வதிப்பாரா? கொடுக்கலன்னா ஆசீர்வதிக்க மாட்டாரா? நிறைய பேருக்கு இதில் ஒரு கேள்வி வரலாம். ஏன் நம்ம கொடுத்தா தான் அவரை நம்மளை ஆசீர்வதிக்கணுமா? அவர் சொல்கிறாரு, இது எனக்கு இல்லை, இது எனக்குன்னு நான் கேட்கல. தெளிவாக சொல்கிறார், எனக்குன்னு நான் கேட்கல. சங்கீதம் 50 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும், நான் உன் வீட்டிலேருந்து எதையும் நான் வாங்க போகிறது இல்லை அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். உன் வீட்டிலேருந்து எனக்கு எதுவும் வேண்டாம். ஏன்னா எனக்கு பசியாக இருந்தால் நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். 12ஆம் வசனத்தில், நான் பசியாக இருந்தால் உன்னிடத்தில் சொல்லேன். ஏன் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்? மலையில் இருக்கிற ஆடுகளும் மாடுகளும் சகல மிருக ஜீவன்களும் என்னுடையது. வேதம் தான் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுகிறது? வானமும் பூமியும் கர்த்தருடையது, பூமியும் அதில் உள்ளவைகளும் கர்த்தருடையது. அப்போது ஆண்டவருக்கு அவர் உண்டாக்கின சிருஷ்டிகள், அவர் உண்டாக்கின ஆடு மாடுகள், அவர் உண்டாக்கின மிருக ஜீவன்கள், அதில் அவருக்கு தேவைன்னா அவர் பெஸ்ட்டை எடுத்து அவர் எப்போ வேணாலும் அவருக்கு நின்று அதை வைத்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் அதை சொல்லலை. நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு? பெஸ்ட்டை நீ எடுத்துகிட்டு வா அப்படின்றாரு. நீ எடுத்துகிட்டு வர்றதுனால என்னதுன்னா, நீ எந்த இருதயத்தோட நீ தேவனுக்கு பலி செலுத்த போகிறாய். இந்த பலி செலுத்துறதை குறித்ததான காரியத்தில் அந்த இருதயம் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, பலினாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது காயினுடைய பலியும் ஆபேலுடைய பலியும். இந்த ஆபேல் காயினுடைய பலி செலுத்துகிற அந்த காரியத்தில் நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டது, காயின் சொத்த கத்திரிக்காவெல்லாம் பலி செலுத்தினார். ஆபேல் ஆடுகளில் தலையீட்டில் முதன்மையானதை கொண்டு வந்து பலி செலுத்தினார். அதனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? ஆபேலை அங்கீகரிச்சுட்டு காயினை நிராகரிச்சிட்டார். வேதம் அப்படி சொல்லவே இல்லை. நான் வாசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம், என் கண் திறந்ததுக்கப்புறம் நான் ஒரு காரியத்தை முழுமையாக விசுவாசிக்க ஆரம்பித்தேன். அந்த இடத்துல கர்த்தர் அவன் செலுத்தின பலியை பார்க்கல. இப்போது ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வேளை கர்த்தர் நம்மளை ஆராய்ந்து அறிகிறவர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். தேவன் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், நம்முடைய எண்ணங்களை ஆராய்ந்து அறிகிறவர், தூரத்திலிருந்து அறிகிறவர். இப்படிப்பட்ட தேவன்
இப்படிப்பட்ட காரியங்களை நம்மில் நடப்பிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவேளை ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் ஸ்கேன் பண்ணியிருப்பாருன்னா, ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் உற்று பார்த்துருப்பாரானால், கொஞ்சம் நல்லா இந்த 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 காரியத்தை கவனியுங்கள். ஆபேலினுடைய பலியை கர்த்தர் பார்த்துருந்தார்னா, ஆபேல் கொண்டு வந்த அந்த ஆடோ அது ஏதோ ஒரு பலிப்பொருள், அந்த பலிப்பொருளில் தேவனால் ஏராளமான குறைகளை கண்டுபிடித்திருக்க முடியும். அப்போது அவர் ஸ்கேன் பண்ணிவிடுவார். அவர் எல்லாத்தையும் ஆடை ஸ்கேன் பண்ணி பார்த்தாருனாக்கா ஆட்டுக்கு உள்ளே என்ன மேலோட்டமாக தான் ஆபேல் பார்த்து கொண்டு வர்றார். கொழுமையானது, புஷ்டியானது, செழிப்பானது, இதை தான் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பார். அதை தான் நம்ம எல்லோரும் பேசி கேட்டிருக்கோம். அப்படி இருக்கிறத கர்த்தர் பார்த்தாரா? அப்படி இருக்கிறத கர்த்தர் பார்த்துருப்பாரா அப்படின்னாக்கா இல்லை. அப்படி இருந்தால் கூட அதில் ஏராளமான குறை நிறைகளை கண்டுபிடிக்க என் தேவனால் கூடும். அவருடைய கண்கள் நல்லா உற்று நோக்கி ஆராய்ந்து அறியக்கூடிய கண்கள் அந்த ஆட்டின் மேலே ஏராளமான குற்றங்களை கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனால் தேவன் பலி பொருள் மேலே அவர் கண்ணோக்கமாக இல்லை. ஒரு காரியத்து மேலே அவர் இருக்கிறாரு, அவனுடைய இருதயத்தை பார்க்குறார். ஆபேலினுடைய இருதயம் ஒரு நிறைவாக ஒரு 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 தேவனுக்கு நம்ம கொடுக்குறோம், என்னை உண்டாக்கின ஆண்டவருக்கு நான் பலி செலுத்துகிறேன். அதை எங்கேருந்து படித்தார் தெரியல. அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா, அப்பா சொல்லி கொடுத்தாரா? ஒருவேளை அவர்கள் பாவம் செய்த பொழுது, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அவர்களுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக ஒரு பலிப்பொருள் கொண்டு வரப்படுகிறது. ஒரு மிருகத்தை அடித்து தான் அதனுடைய தோலை எடுத்து ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் போடுகிறார். அவருடைய நிர்வாணத்தை மூடுகிறார், அவருடைய பாவங்களை மூடுகிறார். அப்படி தான் கணக்கு வருது. அப்போது இங்கே அவங்க தான் சொல்லியிருக்கணும், டேய் நம்ம ஆண்டவருக்கு பலி செலுத்துறதா இருந்தால் ஒரு பலி பொருள்னால் ஒரு ஆட்டை கொண்டு வந்து அதுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் நீ அதை சர்வாங்க தகன பலி செலுத்து, இதுதான் தேவனுக்கு பிரியமாக இருக்குது அப்படின்னு தாய் தகப்பன் சொன்னது நிமித்தமாக ஆபேல் அதை செய்திருக்கக்கூடும். அதே காரியத்தை காயினுக்கும் சொல்லியிருப்பாங்க. பட் காயினுடைய இருதயம் வேறு மாதிரி இருந்துச்சு. இருதயத்தில் அவனுக்கு சரியான ஒரு இருதயம் இல்லை. அவனுடைய வார்த்தைகளினாலே அதை பார்க்கலாம். பட் இப்போ நமக்கு அது சப்ஜெக்ட் இல்லை. இப்போது அவர்கள் என்ன சொல்கிறாங்க? இப்போ அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க? ஆண்டவர் நாங்கள் இப்படி இருக்கும்போது, நாங்கள் நிர்வாணிகளாக இருந்தபோது தேவன் ஒரு மிருகத்தை அடித்தார், அதிலிருந்து எங்களுக்கு ஒரு நிர்வாணம் மூடப்பட்டது அப்படின்னு அவங்க தைரியமாக காயின்கிட்டையும் ஆபேல்கிட்டையும் சொல்லியிருக்கக்கூடும். இப்போது ஆபேல் நினைக்கிறாரு, அப்போனா தேவனுக்கு நான் பலி செலுத்தணுன்னா நான் ஒரு மிருகத்தை பிடிச்சி மந்தையில் தலையீட்டில் சிறந்ததை அது தேவன் காமிச்சு கொடுத்துட்டு போன வழின்ற மாதிரி அவர் நினச்சி அதை செய்கிறாரு. இதே தான் இஸ்ரவேல் மக்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் வந்து சேரும்போது பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் குறித்திருக்கிற இடத்துக்கு, கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு ஒரு இடத்த குறித்திருப்பார், உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு இடத்த குறித்திருப்பார், ஒரு சபையை குறித்திருப்பார். கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் குறித்திருக்கிற இடத்துல நீங்கள் வந்து, அது எதை குறிக்குது? ஒரு சபையை குறிக்குது. நீங்கள் எந்த சபைக்கு போகிறவங்களா இருந்தாலும் அந்த சபையில் போய் கர்த்தருக்கு என்று நீங்கள் என்ன பண்ணணுமா? அவருக்கு முதன்மையானதை செலுத்த வேண்டும். நிறைய பேர் முதன்மையானதுன்னா காணிக்க எடுத்தோடனையும் தசம பாகம் காணிக்க. நான் அந்த பார்ட்டிக்கே போகிறது கிடையாது. அது நமக்கு அவசியம்தான். காணிக்கை செலுத்தணும், தசம பாகம் செலுத்தணும், அது குறித்ததான சப்ஜெக்ட் இது இல்லை. ஆண்டவர் ஏன் கேட்குறாரு அப்படின்னா, ஆண்டவர் அந்த முதற் பலன் எதை குறிக்குது என்றால், முதற் பலன் கர்த்தருக்குரியது. முதற் பலன் கர்த்தருக்குரியது. இதை நீ எடுத்துகிட்டு வந்து கர்த்தருக்கு செலுத்து, கர்த்தருக்கு கொடுத்துடு. உன்னுடைய எல்லா விளைவின் முதற் பலனாலும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ கனம் பண்ணுவாயாக. அப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கனம் பண்ணு. ஆண்டவரை கனம் பண்ணுறதுக்கு ஒரு இருதயம் வேணும். அப்போ அந்த இருதயத்தில் நம்ம முதல் பொருளை, பலி பொருளை கொண்டு வரணும். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரூட் எப்படி இருக்கணும்னா, கர்த்தருக்குரியது எப்படி இருக்கணும்னா பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு ஃப்ரூட் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். இப்போ நம்மெல்லாம் வந்து பாவத்தில் தான் நம்ம பிறந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே நம்மளை கழுவி, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். இப்போ பரிசுத்தத்தை நமக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வருகிறார்.
இதை ரோமாபுரிக்கு பவுல் எழுதும் பொழுது அழகாக எழுதுகிறார். ரோமர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, அப்போது முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தம் உள்ளது. அப்படி இருந்ததுன்னா மீதம் இருக்கிற எல்லா மாவும் பரிசுத்தம் உள்ளதாய், மா முழுவதும் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். அப்புறமா ஒரு வார்த்தை சொல்கிறார், வேறானது பரிசுத்தமாக இருக்கிறதுனால, வேறு பரிசுத்தம், அதனால் அதனுடைய கிளைகளும் பரிசுத்தம். பாருங்கள், ஆண்டவர் நம்மளை ஒரு காட்டு ஒலிவ மரம், பலன் தராத ஒரு மரம், பலனற்ற ஒரு மரம், அது வெட்டுவதற்கும் விறகில் போடுவது, அடுப்பில் போடுவதற்கும் விறகுக்கு தான் பயன்பட வேண்டிய ஒரு மரம். இப்படி இருந்த நம்மை ஆண்டவர் ஒரு நாட்டு ஒலிவ மரத்தோட கனி தருகிற இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வைக்கிறார், நம்மளை இணைக்கிறார். ஏன்? நம்ம முதற் பலனாக இருப்பதற்காக கர்த்தர் நம்மை அதோடு இணைத்து என்ன செய்கிறாரா, நாம் கர்த்தருக்கு பலன் கொடுக்கும்படியாக, நாம் கர்த்தருக்கென்று அதிக கனிகளை கொடுக்கும்படியாக நம்ம கொண்டு வந்து இணைக்கிறார். அவருடைய சத்தியத்துக்குள்ளே நம்மளை இணைக்கிறார், அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே இணைக்கிறார், அவரோடு கூட இணைக்கிறார். அவர் தலையாக இருக்கிறார், நாம் அவருடைய அவயவங்களாய் இருக்கிறோம். அப்படி இணைக்கப்படுகிறதற்கு நம்மை ஆண்டவர் தகுதியாக்குகிறார். என்னதுக்கு? இந்த முதற் பலன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் முதற் பலனாக இருக்கிறோன்னா நாம் முதல்ல பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை தான் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம், லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்காக வாசிக்கப் போகிறேன். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அந்த கதிர்க்கட்டையை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும், அப்படின்னு அங்கே போட்டிருக்கு, பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே தகன பலியாக செலுத்தப்பட வேண்டும். பழுதற்ற ஆட்டுக்குட்டி. இப்போ நம்மளில் அநேகருக்கு இருக்கிறதான குறைகளை ஆண்டவர் பழுதற்றதாக நிவர்த்தி ஆக்குகிறார். ஆண்டவர் நம்ம மேலே கண்டுபிடிக்கணும்னு 1000 குறை கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஆண்டவர் குறையை கண்டுபிடிக்கிறவர்கள், நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, கடலின் ஆழத்திலோ முதுகுக்கு பின்னாடியோ நான் போட்டுருவேன்னு நிறைய இடத்துல அன்று வாக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் இன்றைக்கி நமக்கு தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிற நாம் பழுதற்ற பலியை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலி, இது தேவனுடைய சமூகத்தில் தூபமாய், நறுமணமாய், சுகந்த வாசனையாய் நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய ஆண்டவரை துதிக்கிற துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள் அவருடைய சமூகத்தில் பழுதற்றதாய் போகிறது, பழுதற்றதாய் ஏறெடுக்கப்படுகிறது. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் பாருங்கள், அதை மறந்துடக்கூடாது. அப்போது ஆண்டவர் நம்மளை பழுதற்ற பலியாய் நம்மளை மாற்றுறது இல்லாமல் அவருக்கு ஏறெடுக்கிற பலியை கூட பழுதற்றதாய் செலுத்தும்படிக்கு கர்த்தர் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். இங்கே 16ஆம் வசனம் சொல்லுகிறது, 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருடைய புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். இங்கே 50ஆம் நாள் சொல்லப்பட்டிருக்கு. 50ஆம் நாள்னாக்கா இது ஆராதனைக்குள்ளே வந்துட்டோம் இல்லைங்களா? ஆராதனைக்குள்ளே வந்துட்டோம்னா 50வது நாள் அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருக்கிறார்கள். இயேசுவானவர் சீஷர்களுக்கு கட்டளையிட்ட ஒரு வார்த்தை, நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினாலே தரிப்பிக்கப்படும்படிக்கு நீங்கள் மேல் வீட்டறையில் அவர்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். எருசலேமில் போய் தங்கியிருங்கள், காத்திருங்கள். அவர்கள் எருசலேமில் ஒரு மேல் வீட்டறையில் 120 பேராக கூடியிருக்கிறார்கள். அவர்கள் காத்திருந்த பொழுது பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது, இட்ஸ் 50th டே சாபத், அதாவது பஸ்காவிலிருந்து 50வது நாள் வந்த பொழுது அவர்களுடைய மத்தியில் தேவன் தம்முடைய அக்கினியினாலும் ஆவியினாலும் அவர்களை நிரப்புகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே சீஷர்கள் வருகிறார்கள். நீங்கள் பழுதற்றதாக நீங்கள் வரும்பொழுது தேவன் அவருடைய உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் நம்மை தரிப்பிக்கிறார். உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தை நமக்கு அருள் செய்கிறார், கொடுக்கிறார். அன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்தாரு பாருங்கள். அவர்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பயந்த சுவாபமாக இருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம், அபிஷேகம் என்ற ஒரு காரியம் வந்ததுக்கப்புறம்
அவர்களுடைய ஊழியத்தினுடைய பங்கு மாறிடுச்சு. அவருடைய தேவனை ஆராதிக்கிறதுனுடைய பங்கு மாறிடுச்சு. அது வரைக்கும் மறுதலித்த பேதுரு தைரியமாக பேசுகிறார். ஒரு வார்த்தை கூட எழுத படிக்க தெரியாத பேதுருடைய பிரசங்கத்தில் ஒரு மனுஷங்கிட்ட இவர் தான் மேசியா, இவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறதுக்கு பயந்த பேதுரு இன்னைக்கு நீங்கள் கொலை செய்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். யார் கொலை செஞ்சாலும் அவங்ககிட்டயே போய் பிரசங்கம். இதுக்கு காரணம் என்ன? அன்றைக்கி கேட்டவர்கள் ஒரு 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பேதுரு நடக்கும்போது அற்புதம் நடக்குது. இதெல்லாம் எதனால் வந்தது? அந்த உன்னதத்திலிருந்து வருகிற அந்த 50வது நாளினுடைய அந்த பலன் அவர்களுக்குள்ளே வருகிறது. அதுதான் பெந்தகோஸ்தே நாளை குறிக்கிறது. அப்போது நம்முடைய பலி, நம்ம ஆராதனை, அசைவாட்டும் பலியாக நாம் செலுத்தப்படுகிற அசைவாட்டும் பலி தேவனுக்கு உகந்த காணிக்கையாக போய் சேரும் பொழுது அது நமக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவாக மறுபடியுமாய் நம்ம மேலே அது அக்னியினாக அது இறங்கப்படுகிறது. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராய், நமக்குள்ளே உலாவுகிறவராய், அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய். அன்றைக்கு எப்படி அவர் சீஷர்களோடு இருந்தாரோ அதுபோல் இன்றைக்கி நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளை நான் அனுப்புவேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். நம்ம நடத்துறதுக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அப்போ அவர் நமக்குள்ளே வராரு. நம்மளை எப்படி பழுதற்றவர்களாய் சுத்தமானவர்களாய் மாற்றுகிறதற்கு, பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றுகிறதற்கு கற்று வருகிறார். எதற்கு? இதெல்லாம் எங்கே நடக்குது? அசைவாட்டப்படுகிறதான பலி, அசைவாட்டப்படுகிறதான பலி நாம இருக்க வேண்டும். அந்த கதிர்கட்டை முதல் காணிக்க, முதல் பலி நாம இருக்க வேண்டும். பாருங்கள், அதனால்தான் ரோமர் 12:1 ஆண்டவர் சொல்கிறார், 1-2, அன்றியும் சகோதரரே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமும் தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதான இருதயத்தையும் நீங்கள் அறிந்து விட்டீர்களானால் இதுதான் நீங்கள் செய்கிற புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்கள் சரீரங்களை ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுங்கள். இப்போ முதற் பலன் வந்துட்டுமா? இயேசு மரித்தோரின் முதற் பலன் ஆனார். இன்றைக்கி அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஆவியை உடையவர்களாக நாம் அவரோடு கூட முதற் பலனில் ஐக்கியமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆராதனையில் நாம் அவரோடு கூட ஐக்கியமாகும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், இந்த லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவைகளை ஆசாரியன் முதற் பலனாகிய அப்பத்தோடு 2 ஆட்டுக்குட்டிகளோடு கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்ட கடவன். கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடையவைகளாகும். பாருங்கள், இங்கே நல்லா அழகாக எழுதியிருக்காரு. கர்த்தருக்கு பரிசுத்தமான அந்த காரியம் அது யாருடைய பங்காக இருக்கிறதுன்னா ஆசாரியனுடைய பங்காய் இருக்கிறது. அப்போது ஆசாரியனுடைய பங்காக இருக்குமானால் அது பரிசுத்தம் உள்ள பங்காக இருக்கணும். ஏன்னா நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்கிறாரு. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்க கடவன். அப்படின்னா ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஆண்டவர் நம்மளை பாருங்கள் மகா பரிசுத்தமாக இந்த பலி நாம் மகா பரிசுத்தமான ஏறெடுக்கப்படுகிற பலியாக நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிற அந்த பலி தான் பரிசுத்தமான பலி. நம்மையே தேவ சமூகத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறது தான் பரிசுத்தமான. இயேசு அதை தான் செஞ்சார். இப்போ பாருங்கள், இதில் 17, 18 ஆகிய வசனங்கள், விசேஷமாக 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பத்தோடு கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியாகவும் பான பலியாகவும் செலுத்தி அப்படின்னு ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அப்போது பாருங்கள், இந்த இடத்துல 19வது வசனத்தில் வெள்ளாட்டு கடாக்களில் 1 கடாவை பாவ நிவாரண பலியாக 1 வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாக இடக்கடவீர்கள். இங்கே வந்து எத்தனை பலி? சர்வாங்க தகன பலி, அடுத்தபடியாக போஜன பலி, பான பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி.
இப்போ இத்தனை பலிகளை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். இத்தனை பலியும் இயேசு கிறிஸ்துவாக இருந்தார். இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சமாதான பலி, நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஆக்கினையை அவர் தனக்கு ஏற்றுக்கொண்டார். இது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் அடையாளம் காட்டும் போது யோவான் அப்படி தான் அடையாளம் காட்டுறாரு. அப்போது பாவ நிவாரண பலி. அப்புறம் பாருங்கள், சர்வாங்க தகன பலி. அவர் தன்னை முழு சரீரத்தையும் அவர் பலியாக ஒப்பு கொடுக்கிறத, தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த சரீரம் முழுவதும் பிக்கப்படுகிறது. அங்கே அதை முழுமையாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். இது சர்வாங்க தகன பலியை குறிக்கிறது. அவர் பான பலியாக வார்க்கப்பட்டு நான் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த பலிகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. இது ஏன் இயேசு கிறிஸ்துவை குறிக்குதுன்னா, வெறும் இயேசு நமக்காக வந்தார், மரித்தார், போனார்ன்றதுக்காக. இன்றைக்கு நாம் நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு உகந்த ஜீவ பலிகளாக அர்ப்பணித்து ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு முன்னடையாளமாக அறிவித்து போயிருக்கிறார். இப்போ ஆண்டவருக்கு செலுத்துகிற பலியெல்லாம் ஆண்டவர் பிரியப்படுகிறாரா? நீங்கள் ஆராதிக்கிறத, நீங்கள் துதிக்கிறத, மற்றவர்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதை விட உங்களுடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? இது கர்த்தருக்கு பிரியமானதா? இது முதன்மையானதா? நான் என்னுடைய ஆண்டவருக்கு என்னுடைய முதன் பங்கை நான் கர்த்தருக்கு செலுத்துகிறேன்னா, ஃபஸ்ட்டு காரியத்தை நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன்னா, ஃபஸ்ட்டில் பெஸ்ட்டு காரியத்தை நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன்னா, இதை தான் நம்ம யோசிக்கணும். சிறந்ததை, தலையீற்றுகளில் சிறந்ததை நான் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஏன்னா அது கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்குரியதாக இருக்குமானால் அது பரிசுத்தமானது. அது பரிசுத்தமாக்கணும். பரிசுத்தமாக்குறது நம்மளால் முடியாது. அவருடைய இரத்தமே நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் ஒன்று மாத்திரம்தான் நம்மளை பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றும். அந்த பரிசுத்தம் என்னமாது? இந்த பரிசுத்தம் என்னை தேவனோடு கனெக்ட் பண்ணுது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ தேவனை தரிசிக்கணும்னா நான் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் எனக்குள்ளே நடப்பிக்கிறார். நான் பரிசுத்தமாகிறேன். நான் காட்டு ஒலிவ மரமாக இருந்தேன், என்னை எட்டுன்னு வந்து ஆண்டவர் நல்ல ஒலிவ மரத்தில், பலன் தருகிற மரத்தில் என்னை வைத்திருக்கிறார். அதனால தான் யோவானில் சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இது தேவனே ஆண்டவரை சொல்கிற வார்த்தை. அப்போ நம்ம அவருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் போக வேண்டும். அவருக்குள்ளே நிலைத்திருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி அவருக்குள்ளே நிலைத்தவன் சர்வாங்க தகன பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தவனாக இருப்பான். பான பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தவனாக இருப்பான். ஏன்னா இது கர்த்தருக்குரியது. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னுடையவன். யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என்னுடையவன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நான் உன்னை உள்ள கையில் வரைந்து இருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ எனக்குரியவன். அதை தான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்கிறாரு. அப்போது நம்ம அவருடையவராக இருக்கிறோமா? நம்ம அவருடையவரெலாம் எப்போ மாற போகிறோம்? அவருடையவராக மாறணுன்னா அந்த பலிபீடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். அந்த பலிபீடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து, ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததை நம்ம வாசிக்கிறோம். அது ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். நிழலாட்டமாக இருக்குது. அந்த பலியை ஆண்டவர் பலிபீடத்தின் மேலே வருகிற பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இன்றைக்கி நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம்மளை ஆண்டவருக்கு என்று சந்தாக ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம். அதை ஆண்டவர் அசைவாட்டும் பலியாக நம்முடைய பலியை அவர் அங்கீகரிக்கிற ஆண்டவர். இன்றைக்கி வேதம் சொல்லுகிறது, அந்த பலி ஆசாரியனுடையது. யார் இன்றைக்கி நமக்கு ஆசாரியன்? நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியனா. அந்த பலி பீடத்தில் நுழைந்திருக்கிறார். அந்த பலிபீடத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியனாய் ஆண்டவர் வந்திருக்கிறதுனால நம்மெல்லாம் ஆண்டவருக்குரியவர்கள். அந்த பங்கு நம்மளில் தான் தொடங்குது. நம்மளே நிறைவேற்றவும் கர்த்தர் விரும்புகிறார். அதனால் பிரியமானவர்களே, உங்கள் சரீரங்களையும் உங்கள் ஆத்துமாவையும் தேவனுக்கு ஏற்ற ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. அதுதான் நம்ம செய்கிற புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கும். நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், மகிமைப்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.